Hello friends, I am teacher Vasan. நான் சென்றேன் to the market. மார்க்கெட்டிற்கு சந்தைக்கு. I went to the market அப்படின்னா நான் மார்க்கெட்டுக்கு போனேன். கோ இதோட பாஸ்ட் வெண்ட் இல்லைங்களா? சரி, ஓகே. த மார்க்கெட் வாஸ் crowded. வாஸ்னா இருந்தது, இஸ்னா இருக்கிறது, வாஸ்னா இருந்தது. த மார்க்கெட் வாஸ் crowded அப்படின்னா crowded அப்படின்னா கூட்டமாக, அட்ஜெக்டிவ் பாஸ்ட் டென்ஸ் வெர்ப்னு நினைச்சுக்க கூடாது. crowded அப்படின்னா கூட்டமாக அப்படின்னு அர்த்தம். சந்தை கூட்டமாக இருந்தது. த மார்க்கெட் வாஸ் crowded. ஐ saw many shops. நான் பல கடைகளை பார்த்தேன். ஷாப்ஸ் அப்படின்னா கடைகள். சி இதோட பாஸ்ட் சா. சரி, ஐ வாண்டட் சம் ஆப்பிள்ஸ். இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சம் அப்படின்னா சில அப்படின்னு அர்த்தம். ஐ வாண்டட் அப்படின்னா தமிழுக்கு ஏற்ற மாதிரி நான் விரும்பினேன், எனக்கு தேவைப்பட்டது இப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். WANT வாண்ட் இதோட பாஸ்ட் தான் வாண்டட். ஐ வாண்டட் அப்படின்னா எனக்கு நான் விரும்பினேன், எனக்கு தேவைப்பட்டது. ஐ வாண்டட் சம் ஆப்பிள்ஸ் அப்படின்னா எனக்கு சில ஆப்பிள்கள் தேவைப்பட்டன. தே லுக்ட் வெரி ஃப்ரெஷ். இப்போ நல்ல கவனிங்க, THEY தே அப்படின்ற வார்த்தைக்கு அவர்கள், அவைகள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சரிங்களா? IT இட்டோட ப்ளூரல் ஃபார்ம் தான் தே. இட் இஸ் அன் ஆப்பிள் அப்படின்னா அது ஒரு ஆப்பிள், இல்லைன்னா இது ஒரு ஆப்பிள். தே ஆர் ஆப்பிள்ஸ் அப்படின்னா அவைகள் ஆப்பிள்கள், இவைகள் ஆப்பிள்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தே லுக்ட் அப்படின்னா அவர்கள் பார்ப்பதற்கு தெரிந்தார்கள், இருந்தார்கள். அவைகள் பார்ப்பதற்கு தெரிந்தன, இருந்தன அப்படின்னு அர்த்தம். நம்ம எதை பேசுறோம், யாரை பேசுறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அதான் அர்த்தம், அது அர்த்தம் மாறிக்கும். சரிங்களா? தே லுக்ட் வெரி ஃப்ரெஷ் அப்படின்னா அவைகள் பார்ப்பதற்கு ஃப்ரெஷ்ஷாக தெரிந்தன, இருந்தன. நம்ம தமிழ்லயே ஃப்ரெஷ் அப்படின்னு தான் பேசுவோம் இல்லையா? சரி, ஓகே. ஐ ஆஸ்க்ட் அப்படின்னா நான் கேட்டேன். என்னத்த? இந்த பிரைஸ் விலையை. PRICE பிரைஸ் அப்படின்னா விலை அப்படின்னு அர்த்தம் இருக்கு. தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே PDFல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF ஐ உடனடியா வாங்கிக்கலாம். He said அவர் சொன்னார், it was 60 rupees 60 ரூபாய். சரி, இப்ப கவனிங்க, இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய இட் அப்படின்ற வார்த்தை பிரைஸை குறிக்குது, விலையை குறிக்குது. சரிங்களா? இட் இஸ் 60 rupees அப்படின்னா விலை என்ன அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா 60 ரூபாய்ங்க. இட் இஸ் 60 rupees. ஆனா நாம இப்போ கடந்த காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், அதனால இஸ்ங்கிறது வாசா மாறிடுது. இந்த வாக்கியத்துல வாஸ் அப்படின்ற வார்த்தையை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இருந்தது அப்படின்லாம் இங்க அர்த்தம் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? He said it was 60 rupees அப்படின்னா அவரு 60 ரூபான்னு சொன்னாரு. சரி, அப்புறம் I paid அப்படின்னா நான் பணம் செலுத்தினேன், நான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு அர்த்தம். யாருக்கிட்ட? த ஷாப்கீப்பர் கடைக்காரரிடம். பெய்டு அதாவது பே இதோட பாஸ்ட் தான் பெய்டு. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது ஐ கேம் பேக் அப்படின்னா நான் திரும்பி வந்தேன். கம் பேக் அப்படின்னா திரும்பி வா. ஐ கேம் பேக் அப்படின்னா நான் திரும்பினேன், நான் திரும்பி வந்தேன். எங்க? வீட்டுக்கு, ஹோம். சரி, நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.